ஹாய் வணக்கம், திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம்ல உங்களை சந்திக்கிறது உங்களுடைய ஆர்ஜே முல்லை. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் வேகமா மானம் வந்து ரொம்ப மூடிக்கிட்டு இருக்கு. அங்கங்க மழை பெய்யுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நீங்க தயவு செஞ்சு கொடை எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். கொடை எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க நினையாம போலாம். அதே சமயத்தில் ஓட்டை இல்லாத கொடை எடுத்துட்டு போங்க. ஓட்டை இல்லாத கொடை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட நனைஞ்சுப்பீங்க, உங்க மேல மழை படுமா. திஸ் இஸ் சூப்பர் கண்டுபிடிப்பு இல்ல உங்களோட முல்லை. நான் சீக்கிரம் மக்கப்பட மாட்டேன். அதனால உங்களுக்காக இப்ப 4 பாட்டு இடைவிடாத பாட்டு நச்சுன்னு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம். காட்டு கத்தல் கத்த வேண்டியதா இருக்கே அவங்ககிட்ட. இன்னைக்கு வேற இன்டர்வியூ வர சொல்லிவிட்டோம். ஒரே ஆளா எவ்வளவு நேரம் தான் பாடுபடுறது. வந்தாங்கன்னா சந்திக்கலாம். 4 பாட்டு இருக்குது சார். வணக்கம் சார். வாங்க. இவர் பேர் வெங்கடேஷ் சார். ஹலோ. ஹாய். ஹலோ சார். ஹாய். என் பேர் இவர் சொல்லுவார் சார். ஜூனியர் டோசர் பண்ணி சார். ஓகே ஓகே ஓகே. இவர் பேர் தான் சார் வெங்கடேஷ். ஓகே ஓகே ரைட். சூப்பர். உங்க பேர் என்ன சார்? என்னோட பேர் ஏன் உலகமே சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியும். எஃப்எம் கேக்குறது இல்ல நீங்க? கேட்பேன் சார். ஆர்ஜே முல்லை. சரி சொல்லுங்க. இப்போ வந்து ஆர்ஜே நாங்க 2 பேர் சேர்ந்து தான் சார் நிறைய நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். 2 பேர் சேர்ந்து பண்ணலாம். 2 பேருமே சேர்ந்து ஷோ பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஓகே வெரி நைஸ். என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ணனும் தெரியும்ல? தெரியும் சார். தெரியுமா? தெரியும் சார். அது மிமிக்ரி பேஸ்ட்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் கலெக்ஷன் இருக்கிற மாதிரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி சார். புதுசா இருக்குல்ல சார் இது? புதுசா இருக்கு. சரி பண்ணுங்க பாப்போம். எப்படி பண்ணுவீங்க நீங்க வந்து எப்படி பண்ணுவீங்க பண்ணுங்க. நான் பண்ணுறேன் சார். இல்ல இதெல்லாம் வேணாம் சார். நாங்க அப்படியே இது எல்லாமே பண்ணி காட்டுறோம் சார். இது எல்லாமே பண்ணலாம் சார். சரி பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? அதாவது ஒரு டயலாக் சார். அதை வச்சு தான் இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லா நம்ம பண்ண போறது. டயலாக் வச்சு ஒரு டயலாக் ஓரியன்டடா சார். కుదరత కుదరాలు బేగతే నదరాలు ఇదరనాచే నా ఉదరనాచే జంగ్రి మే జీరా అట్ట కుదరాలు అదంతాల రుసులు మాయాలు. இதான் சார் டயலாக். சொல்லுங்க சார். இல்ல நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஷோ பண்ண போறீங்க. நீங்க சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க? ஆமா. కుదరత కుదరాలు బేగతే నదరాలు ఇదరనాచే నా ఉదరనాచే జంగ్రి మే జీరా అట్ట కుదరాలు అదంతాల రుసులు మాయాలుன்ட்டு பல நடிகர்கள் சொல்ற மாதிரி சார். ஆமா நடிகர்கள் சொல்றாங்க. இதுல வந்து முதல் நடிகரா இவர் பண்ணி காட்டுவார் சார். வணக்கம். உங்க பேர் என்ன? ஐயம்பேட்டை அருண் நம்பி கலிய பெருமாள் இருந்தேன். நான் சொன்னதை விட டைலாக் பெருசா இருக்கு உங்க பேரு. அப்படியா? ஆமா. உங்க டைலாக் என்ன? కుదిరతే కుదరాలు బేగతే నదరాలు ఇదరనాచే నా ఉదరనాచే జంగిరి మే జీరా అట్ట కుదరాలు అది అంతాల రుసులు మాయాలు. இப்படி சூடு. சூப்பர். நல்லா சொன்னீங்க சார். நல்லா சொன்னார் சார். சூப்பர். எக்ஸலண்டா இருக்கு சார். இப்ப இதே டைலாக் வேற நடிகர் மாதிரி சார். வேற நடிகர். కుదిరతే కుదరాలు బేగతే నదరాలు ఇదరనాచే నా ఉదరనాచే ஜாங்கிரி மே ஜீரா அட்ட குதராలు అంతాల இருங்க. அதான் டைலாக் சார் சொல்லுவார். కుదిరతే కుదరాలు బేగతే నదరాలు. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குதிரைன்னு சொல்லுவீங்களே, அது பொம்பளை குதிரையா இல்ல ஆம்பளை குதிரையா? இதே டைலாக்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க சார். டைலாக் மட்டும் சொன்னா போதும் சார். இல்லைங்க, பொம்பளை குதிரைனா ரியாக்ஷன் வேற மாதிரி காட்டுவேன். இதுவே ஆம்பளை குதிரைனா அதுக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி காட்டுவேன். ரியாக்ஷன்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். இப்ப டைலாக் மட்டும் சொல்லுங்க சார். ஓகே. குதிரை, கொல்லு, ஜாங்கிரி, ஜிலேபி, அதிர்சம், ஜீரா. நீங்க சிரிக்கணும் சார் நாங்க சொல்லும் போது. குதிரத்தை குதிராளு குதிரத்தை குதிராள் பேகத்தினாலும் ஜாங்கிரி. அவர் போயிடுவார் சார். மறுபடியும் இன்னொரு இதுல வருவார் சார். அவரு குதிரத்தை குதிராள் பேகத்து. Hi, this is 0.0 குதிரத்து. திஸ் இஸ் ஆர்ஜே முல்லை. சும்மா ஜாலிக்காக அப்படி சொன்ன. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே சென்ட்ரல் அந்த கிண்டி பக்கத்தில் குதிரை ஓடுது. அதனால தயவுசெய்து எல்லாம் கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். குதிரைன்னு வேற ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்கில் ரெட் சிக்னல் போட்டிருக்க இடமெல்லாம் வண்டி நின்றுட்டு இருக்குன்னு ரொம்ப நிறைய பேர் சொல்றாங்க. அதனால நீங்கள் நின்று கூட போங்க. அதே சமயத்தில் கிரீன் சிக்னல் போட்டால் நீங்கள் தயவுசெய்து கிளம்பி போங்க. அங்கே நின்று ஏதாவது ஃபிகர் வந்தால் வேடிக்கை பார்க்காதீங்க. திஸ் இஸ் ஆர்ஜே முல்லை. இப்போ உங்களுக்கு சூப்பராக சாங்ஸ் வருது. ஏய் வருவார் சார். வருவார் சார். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னத்துக்காக? வாங்க வாங்க சார். உங்களை தான் சார். எங்க போக சொல்றாரு? என்ன இல்ல, அது அவரு வந்து வெண்ணிலாடை மூர்த்தி சார். வாய்ஸ் எடுக்கும் போதெல்லாம் பரதேசி, பண்ணாட, நாய அப்படின்னு பேசுறாங்க. தம்பி, அது என்ன டைலாக்? அது அதாங்க சொன்னேன். குதிரத்தை குதிராளு வேகத்தினால இதனாச்சா உதரனாச்சா ஜாங்கிரி மே ஜீரா அட்ட குதிராளு அது என் சொல்லுமா. இந்த டைலாக் பேசுறதுக்கு இங்கேயே நாங்கிட்டு தொங்கலாம். எனக்கு காது கேட்கல. நீ பண்ணு. நான் ஒரு டைலாக்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பேச முடியாது தம்பி. நம்ம வேணா வீட்டுக்கு போயிட்டு சவகாசமா பேசுவோம். நன்றி சார். நன்றி சார். வரட்டுமா? கிளம்பு சார். இது குதிரத்தை குதிராள் டைலாக்ல சார் 3 நடிகர் வந்தாங்க. இப்போ இன்னொரு நடிகர் வருவாங்க சார். இன்னொரு நடிகர் மாதிரி வாங்க. நான் குதிரத்தை குதிராள் அதே தான் சார். அந்த டைலாக் தான் இருக்கும். ஆனந்த் ஏழுக்கும் வணக்கம். குதிரத்தை குதிராள் சொல்லுங்களேன். குதிரத்தை குதிரை. குதிரை.
ஏய் குதிரை எப்படி சொல்ற பாரு குதிரை குதிரை ஏய் ஏய் வணக்கம் வணக்கம் ஏய் குதிரை ஏய் கொல்லு சைலண்டா இருங்க ஓகே ஆச்சு போல இருக்கு. ஹாய் திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம்ல சந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்காக வந்து சூப்பரா ஒரு 4-5 பாட்டு போறது தயாரா இருக்கும். ஸோ கண்டினியூவா பிரேக்கே இல்லாம இடைவெளி இல்லாத ஒரு சூப்பரான பாடல்கள் இளையராஜா பாடல்கள் கேட்க போறீங்க. அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க புயல் காத்து பீச் பக்கம் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீச் பக்கம் வந்து யாராவது லவர்ஸ்லாம் கூட்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த கப்பலை பிடிச்சிங்க, அப்படி படகு பிடிச்சிங்க. உங்களோட வந்து விடைபெறுவது உங்களுடைய திஸ் இஸ் எஃப்எம் 0.0 டபுள் எஃப்எம்ல உங்களோட திஸ் இஸ் ஆர்ஜே முல்லை. பாய் பாய். டுமாரோ ஐ வில் மீட் யூ see you. பிடிச்சா இருந்துச்சு நல்லா இருந்து பர்ஃபார்மன்ஸ். நல்லா நல்லா. நீங்க ரெண்டு பேரும் யார்? இது இவரு வந்து டவுசர் பாண்டி நான் வெங்கட். இரு ஸ்டேடியம் இல்ல. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு போச்சு. கை கொடு. நல்லா பண்ணீங்க. நான் நல்லா குதிரத்தை குதிராளி போதும் மூடிட்டு. என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க தெரியுமா? இங்க என்ன வேலைன்னு அதாவது நடிப்புத்துறை அப்படின்னாவே நம்ம ஏதாவது பண்ணி காட்டணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சோம். இப்போ இங்க வேலை கேட்கறது ஆர்ஜே. ஆர்ஜின்னா 0.0 டபுள் எஃப்எம்க்கு ஆர்ஜேவுக்கு வேலை கிடைக்கும். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அதுக்கு தான்டா இன்டர்வியூ. ஆர்ஜேனா ரேடியோ ஜாக். ஓ அப்ப நாங்க பண்ணது அதுதானே? நீங்க பண்ணது விஜே. விஜேனா வீடியோ ஜாக். ஏண்டா ஒரு இடத்துல வேலை இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொன்னா போதும், 40 வயசுல பேசுவேன், 50 வயசுல பேசுவேன், மிமிகிரி பண்ணுவேன் சார். அவரு நீ என்ன பண்ண? அதான் நான் சொன்னேன், குதிரத்தை குதிரை. போதும், இதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். வந்ததுல கேட்டேன் சார், எங்க கேமரா காணோம்னு அப்படியே டவுட்டா இருக்கு. பழா போச்சு. இனிமேலாவது எங்க எதுக்கு வேலைக்கு கேட்கறாங்களோ அதுக்கு சம்பந்தமா போங்க. தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாது. ஏன்னா டே இது ரேடியோவில் நீ நடிச்சு காமிச்சா யாராவது பார்க்க முடியுமா? வாய்ஸ் தான் ஏன் கேட்க முடியும்? செயின்ல தெரியாது அப்போ பாவம். ஏன் அதுக்காக தான் திறந்து போட்டு ஏன் நீ உங்களை சொல்லுறது? அதை தெரியணும் தான் போட்டு வந்தேன். தயவு செய்து கண்ணு முன்னாடி நிக்காது, கிளம்பு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க ஆர்ஜே பிளஸ் ப்ரொடியூசரியா? நீங்க நம்ம நாளைக்கு ஈத்து விட்டுனா ஆமா, மைக் கனெக்ஷன் கொடுத்து பேசினா அங்க எல்லாம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அது கஷ்டமா இருக்கு. அது மழை வருது. ரேடியோ கேட்டதே இல்லையா நீ? கேட்டுங்க சார். ரேடியோவில் பேசுறதுலாம் இப்படிதான் பேசுவாங்க, வாய்ஸ் மட்டும் தான் போகும். புரியுதா? நீ ஒண்ணு செய்ய, நீ ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீ இல்ல நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வேலை வாங்கக்கூடிய ஆளு நீ. அதனால உன்னை ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இங்க வேலைக்கு சேர்த்துக்கிறேன். தம்பிக்கு எப்பாவது வேலைக்கு வந்தா கூப்பிட்டு அனுப்பும். கிளம்புங்க, இப்ப கிளம்புங்க. நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. பெருமாக்கு ஒரு பாட்டு ஒன்று போடுங்க. பெருமாவா? ஆமா போடுறேன். இப்போ எல்லாருக்கும் போறீங்க, எங்களுக்கு ஒன்று போடுங்க சார். போடுறேன், உங்களையே போடுறேன். இங்க போ. ஹாய் வணக்கம், திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம்ல திரும்ப சந்திகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப சம்பாதிக்கிறாங்க. ஆனா சம்பாதிக்கிறத அதை சரியான முறையில் செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு வகையான பங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு செலவுக்காக தனிப்பட்ட முறையில் பணத்தை ஒதுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குடிக்காக கண்டிப்பாக இந்த இந்நாட்டு மக்கள் கொஞ்சம் ஒதுக்குறாங்க. ஸோ குடிகாரர்கள் தினமாக சூப்பராக கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதை விஷ் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. ஸோ அவர் வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், அவர் உங்க வீட்டு பக்கத்தில் நின்று வாழ்த்துற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர் ஏதோ வந்திருக்காரு உங்க முன்னாடி. அவரே பேச சொல்றேன். சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து குடிகாரர்கள் தினமாக வந்திருக்கீங்க, இன்னைக்கு வந்து கொண்டாடுறதுக்காக. ஸோ நீங்க மக்களுக்காக நேயர்களுக்காக பேசுங்க சார். சூப்பர் ஜி சூப்பர் ஜி சூப்பர் ஜி. குமுத ஹாப்பி நச்சு, குமுத ஹாப்பி. பால் பிடிக்கலாம் பின்னாடியே பண்ணனேன், ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டேன், முழிச்சு பார்த்தேன். 0.0 டபுள் எஃப்எம்ல இருந்தேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் வந்திருப்பாங்கன்னு. சோ சுமார் மூஞ்சி குமார் வந்திருக்காரு நமக்காக. சோ வித் முல்லை. சார் சொல்லுங்க சார், இந்த குடிகாரர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார் ஸ்பெஷல்? ஃப்ரெண்டே, லவ் மேட்ரு, ஃபீல் ஆயிட்டப்ல ஆஃப் சட்ட கூல் ஆயிடாரச்சு. சூப்பர் ஜி சூப்பர் ஜி சூப்பர் ஜி. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து இந்த குடிகாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு குடிக்கிறாங்க அவங்களோட உடம்பை தேர்த்துறதுக்காக. நிறைய பேர் வந்து குடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. நீங்க இதை பத்தி வாட் யூ அபவுட் திஸ்? குடிக்கலாம் நச்சு, மூஞ்சில யாராவது அடிச்சாங்கன்னு ரத்தம் வரும், சரக்கடிச்சா போதை வரும். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சார் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு உங்க ஸ்டைல வருது, சூப்பர் ஜி சூப்பர் ஜி சூப்பர் ஜின்ற மாதிரி. சார் ரொம்ப சூப்பர் சார். இந்த நல்ல நாள்ல வந்து இந்த குடிகாரர்கள் தினத்துக்காக ஸ்பெஷலா வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ நேயர்களே. திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம்ல குடிகாரர்களுக்கான ஸ்பெஷல் ஷோல கலந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ யாராவது சரக்கு அடிக்கிறவங்க கூட சைட்ல போய் அடிங்க, மெயின் ரோட்ல நின்று அடிச்சீங்கன்னா ஏன்னா உங்களை யாராவது அடிச்சு உங்களுக்காக ஒரு தொடர்ந்து ஒரு 3 சாங்ஸ் வருது, கேளுங்க ப்ளீஸ்.
ரொம்ப நன்றி அண்ணாச்சி. தேங்க்யூ சார். சார் அது சோகு நான் பாட்டு கொடுத்துட்டேன். இப்போ நீங்க நார்மலா பேசலாம் தம்பி. தம்பி நீ அப்பப்போ வந்து ஏதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கிடையாதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம். நீ பாட்டுக்கு பேசிட்டு இருப்ப, நான் பாட்டுக்கு பாத்துட்டு இருப்பேன். தம்பி நீ வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்லியிருக்க 15-18 வாய்ஸுக்கு பேசணும்னு சொல்லியிருக்க. இது நல்லா இருந்தது, அதனால தான் அந்த சுமார் மூஞ்சி குமாருக்கு பேச சொன்னேன். அடுத்த ஷோவில் இன்னும் நிறைய பேசின பத்தியா, அது அதுக்கு வாய்ப்பு வரும்போது கரெக்டாக கொடுக்குறேன். சரியா? என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அடிக்கடி பேசிக்கிட்டே இரு. இது மாதிரி ஷோ கூப்பிட்றேன் சார். பேட்டாவில் உனக்கு பேமெண்ட்டே கொடுக்க சொல்லியிருக்கேன். 200 ரூபாய் வாங்கிட்டு போயிரு. ரைட்டு மொத்தமா? ஓகே. லேடிஸ்னா மூஞ்சிலே முத்தம் கொடுப்பீங்க, ஜென்ஸ்னா கையிலையா? கிளம்பா. ரைட்டு. ஓகே, திஸ் இஸ் 0.0 FM கேட்டுட்டு இருக்கீங்க. டபுள் எஃப்எம்ல. சும்மா குடிகாரர்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் குடிகாரர்கள் ஒரு காலகட்டத்தில் உருவாகும் போது அதுக்கப்புறம் அவங்க என்னவா ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த ஷோவோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அந்த குடிகாரர்கள் என்னவா ஆகுறாங்கன்னா கடன்காரர்களாக ஆகுறாங்கன்றதான் ஒரு உண்மை அறிந்த உலகறிந்த விஷயமாக இருக்கு. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஒரு 2 பாட்டு கேட்டுட்டு வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜே உங்களுடைய முல்லை. உன்னை எதுக்கு வேலைக்கு சேர்த்தோம்? நான் சுமார் மூஞ்சி குமார் வந்தவொன்னே எஞ்சிப்பேன் சார். வந்து அவர் சொல்லுவார் இல்லையா வாழ்த்து. இப்போ வந்து பேசிட்டு போனான் என்ன அந்த பையன் மிமிக்ரியில் பேசினான், அவர் வாய்ஸ் பேசினான் என்ன? இப்போ அவர் வரமாட்டாரா? அவர் ஏகப்பட்ட பிஸியாக இருப்பார் படத்தில். எப்படி அவருக்காக கூப்பிட முடியும்? என்னடா லூசு மாதிரி. அதான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசுகிறாங்களா, அவர் வாய்ஸில் பேசினா ஆடியன்ஸுக்கு ரேடியோவில் தானே கேட்குறாங்க. இல்லை இப்போ எல்லா ரேடியோவில் எப்படி தானா? அது எனக்கு தெரியாது. நம்ம ஜாலிக்காக பண்ணுறது. ஓ சரி. என்ன சரி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னா ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் சேர்ந்தா இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இங்க இருக்கணும். நீ உட்காந்து தூங்குற? நான் தூங்கல சார். இது யாரோ கிட்ட பேசி நிற்கீங்க. நான் சுமார் மூஞ்சி குமார் வந்தால் மூச்சு நிற்பேன் சார். யாரோ ஒருத்தர் நினச்சி நான் அப்படிலாம் பண்ணாத. அடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட போகிறேன். அதே போல் மிமிக்ரி. யார் சார்? மிமிக்ரி. ஆமாம், முடிச்சு நிற்கணும். கடங்காரங்களுக்காக இப்போ ஷோ போயிட்டு இருக்கு. சரியா? ஓகே, திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம்ல. இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஷோவோட ஸ்டெப்புக்கு போயிருக்கோம். அந்த ஷோ சாரி, இங்கே கொஞ்சம் கரண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு, அதனால கொஞ்சம் பாஸ் ஆச்சு. கவலைப்படாதீங்க. திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம்ல நம்ம சந்திக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன்காரர்களை வந்து எப்படி வாயில பஞ்சை வச்சுக்கிட்டு பேச முடியாத அளவுக்கு ரொம்ப கழுத்தை நெரிக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஷோ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கடன்காரர்களை வந்து கடன்காரர்களுக்காக நம்ம வந்து ஒரு ஷோ பண்ண போறாங்க. அதுக்கு உண்டான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல போறாரு. திஸ் இஸ் ஆர்ஜே முல்லை. எப்படி ஹெல்ப் பண்ண மாட்டேங்க சார்? மிஸ் ஆகிடுச்சு அவங்க தள்ளி. அதுதான் எடுத்து கரெக்டா வாயில எடுத்து வைக்கிற அந்த மைக்கை அப்புறம் ஊருக்கு யார் சொல்றது? ஆமா, இங்கதானே சார் மைக்கு. இது சும்மா செட்டியா? நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும்ல, அதுக்காக நீ வேலை என்ன செய்யணும்னு பாருங்க. தூங்கல சார். அடுத்த ஆளை கூப்பிட்டா போ. நீ போ உனக்கு வேலை வச்சதா. நீ போ. நீ போய் கூப்பிட்டா அடுத்த ஆள் நீ போய் கூப்பிட்டா போ. உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்த 0.0 டபுள் எஃப்எம்ல சந்திக்கல. ரொம்ப திரும்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குடிகாரனுக்கு அப்புறம் கடகாரனுக்கு அப்புறம் என்ன வாட் இஸ் தட் இஸ் பிச்சைக்காரனா ஆகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பிச்சைக்காரர்களை பத்தி வாழ்த்துறதுக்காகவும் அதே சமயத்துல பிச்சைக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத சொல்றதுக்காகவும் ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து எதையுமே சொன்னாலும் ஆர்டிஸ்ட் மூலியமா சொன்னாதான் நீங்க கேட்டுக்கிறதால இங்க கூட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ ஆர்டிஸ்ட் பேசுவார். சார் இப்போ வந்து பிச்சைக்காரர்களை பத்தி சொல்ல போறீங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்னதான் பணக்காரன் இருந்தாலும் அவன் குடிகாரன் ஆயிட்டா சத்தியமா அவன் கடகாரன் ஆயிடும். கடகாரன் ஆயிட்டான்னு வச்சுங்களா அடுத்தபடியா பிச்சைக்காரன் தான்ப்பா. சூப்பரா சூப்பர் சார். உண்மையிலேயே வந்து பாத்தீங்களா நம்ம சொன்னா இது வந்து ஏத்துக்கிறதுல மக்கள். ஆனா வந்து ஒருத்தர் வந்து குடிகாரனா கண்டிப்பா அவர் வந்து சத்தியம் வச்சு சொல்றாரு. சத்தியமா வந்து அவர் வந்து பிச்சை கடங்காரன் ஆயிடுவார். குடிகாரனா கடங்காரனா பிச்சைக்காரன். சார் இது உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா சார்? இது மாதிரி என் வாழ்க்கை அனுபவம் தான்ப்பா. 10 வருஷம் முன்னாடி அப்படிதான் வந்தேன். இதோ சினிமா ஃபீல்டு வந்துருவேன். நல்ல பண்ண மாட்டோம்பா. ஆமா சார். சூப்பர் சார். உண்மையிலே சார் இப்போ நீங்க இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க சார்? ஒரு 20 மேல இருக்கும்பா. அப்படியா? 20 மேல படம் வச்சிரும்பா. ஓ சூப்பர் சார். நீங்க இப்போ எப்பவுமே வந்து மொட்டை அடிச்சுட்டே இருப்பீங்களா சார், இல்லை எப்படி சார்? அது வலிக்குப்பா. வலிக்க வந்தனால யாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அது மொட்டை கேட்டப்ப அப்படியே வச்சுக்கிறோம்பா. நல்லா சார். உண்மையிலே சார். ஸோ ஃபைனலா வந்து நம்ம வந்து கடன்காரர்கள் பிச்சைக்காரர்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் குடியக்கூடாதுப்பா.
ஃபர்ஸ்ட் எப்போ குடியில இறங்குறானோ அப்போ ஃபர்ஸ்ட் குடி கூட செகண்ட் குடிக்கலாம்ன்றீங்களா சார்? எப்பவுமே குடி விடாதுப்பா. என்னப்பா இப்படி பேசுற? சாரி தப்பான திஸ் இஸ் பட் ஜோக். அதாவது நம்ம ஆடியன்ஸ் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்காங்க, அந்த ஆடியன்ஸுக்காக அதை அந்த சும்மா காமெடி கொண்டு சொன்னேன் சார். சாரி யாரும் தப்பா சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குடிக்கவே கூடாதுப்பா. குடின்னு யாரு பிடிச்சிட்டாங்கன்னா கடைசியாவும் பிச்சுக்கான தான் இருப்பான். ஓகேப்பா? ஓகே சார். சூப்பர்ப்பா சூப்பர். ஓ நீங்களும் எல்லாருமே இப்போ வந்து சூப்பர் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப வெரி நைஸ், நல்லா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா போயிட்டு இருக்கு. ஸோ கடன்காரர்கள், குடிகாரர்கள், பிச்சைக்காரர்கள் பல காரர்களை எடுத்து போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ வந்து 3 விஐபிகள் வந்தாங்க. 3 விஐபிகள் ரொம்ப சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு. சைக்கிளில் போகிறவங்களா பெல் வச்சுட்டு போங்க, பெல் அடிச்சிங்கன்னா எல்லாரும் ஒதுங்குவாங்க. அதே சமயம் நடந்து போகிறவங்களா நடைபாதையில் நடங்க, வண்டி ஓட்டுறவங்களா ரோட்ல ஓட்டுங்க, பஸ்ல போகிறவங்களா டிக்கெட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான 3 சாங் வருது. திரும்பவும் சொல்லிப்போம். ஹாய் திஸ் இஸ் ஆர்ஜே முல்லைட்ட 0.0 டபுள் எஃப்எம். பாய் பாய். சூப்பர்பா. என்ன நல்லா பேசிட்டியா? சூப்பர் தம்பி. எல்லா வயசு தெரியும் எனக்கு. அப்படா சாப்பிட்டு பர்மா அந்த பொண்ணு உன்ன பஸ் வச்சிருக்கான்ல, ஏன் அவனை பஸ் வச்சிருக்கான்ல, ஏன் நம்ம அண்ணனை பஸ் வச்சிருக்கான்ல, என்னைய மட்டும் பாசிருக்கா காரணம் இல்லை பர்மா. ஜெய் நீ நிறைய ஜெய் சரியா? இங்க இந்த ஒரு வாய்ஸ் போதும், ரொம்ப அழுது ஒப்பாரி வைக்காது. நீ கிளம்பு, பணம் கொடுப்பாங்க, வெளியே வாங்கிட்டு போயிரு. யாருக்கு தெரியும், நானே சேர்ந்து 3 நாள் தான் ஆச்சு. ஓகே தம்பி, வாங்க தம்பி. பாய். வாங்க. போயிட்டு போதுமா? ஒரு எஃப்எம்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? உண்மையான நடிகரே கூட்டு வந்த மாதிரி பேசினுக்கா? எல்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து பண்ணிட்டு பெரிய பிரச்சனை. அவங்கெல்லாம் என்னென்ன ஊர்ல வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து அந்த வாய்ஸ் நம்ம டெலகாஸ்ட் பண்ணி இது ஒரு அதுல ஒரு ஷோல ஒரு கண்டென்ட் வேணும். இப்போ குடிகாரல பேசியிருக்கோம், பிச்சைக்காரல பேசியிருக்கோம், கடங்காரல பேசியிருக்கோம். பெரிய கண்டென்ட். நீ லைக் இல்ல எனக்கு தெரியுங்க. நீ ரிசைன் பண்ணி. இல்ல சார் எனக்கு தெரியும். அத பெரிய கண்டென்ட்ன்ற. பெரிய கண்டென்ட். அப்படி சொன்னா இது பெரிய கண்டென்ட். இப்போ அடுத்த ஷோ என்ன பண்ண போறோம் தெரியுமா? அதாவது வந்து நீங்களும் திட்டலாம் அப்படின்ற ஒரு ப்ரோகிராம். புதுசு நம்ம ரேடியோல தான் நிகழ்ச்சி. எதுவுமே நம்ம புதுசு தான். எல்லாருமே வந்து கல்யாணம்னா நல்லா இருக்கும், குழந்தை பிறந்தா பர்த்டே அப்படின்வாங்க. ஆமா, இது நீங்களும் திட்டலாம் அப்படிங்கிறது நல்ல புது சிந்தனை சார். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாதான் மற்றவங்க பேசுவாங்க. பேசுறாங்க பாரு. இரு அட்டன் பண்ணு. ஹலோ வணக்கம் சார். யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நீங்களும் திட்டல சார். ரேடியோ பக்கத்துல வெளிய வாங்க சார். போன் ரொம்ப போன் எடுத்து தள்ளி வாங்க சார். கேக்குதா சார்? இல்ல சார் போன் ரேடியோ வால்யூம் குறைங்க சார். இப்போ சார் கேக்குது சார். சொல்லுங்க சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? யாரை திட்ட போறீங்க சார்? சார் இது வந்து டகுல் எஃப்எம் தானே சார்? ஆமா சார், டகுல் எஃப்எம் சார். திஸ் இஸ் 0.0 டகுல் எஃப்எம் சார். யார் முல்லைங்களா சார்? ஆமா சார் முல்லை தான். ஐயோ உங்களோட ஃபேன் சார், நான் தீவிரமான ஃபேன். தேங்க் யூ சார். இப்போ யாரை திட்டணும் பிளான் பண்ணிருக்கீங்க சார்? சொல்லுங்க. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார். நீங்க ரொம்ப நல்ல ப்ரோகிராம் பண்ணிட்டே இருக்கீங்க சார். என்ன புகழாதீங்க சார். இப்போ திட்ட ப்ரோகிராம் சார் இது. நாங்க பாத்ரூம் போனா கூட உங்க ப்ரோகிராம் தான் சார் கேட்டே இருப்பேன். அப்படியே சார். சரி சார் சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா பண்றீங்க. தேங்க் யூ சார். யாரை திட்ட போறீங்க சார்? எங்க மாமாவை திட்டலாம்னு சார். மாமா பேர் என்ன சார்? மயில்சாமி சார். மயில்சாமியா சார்? ஆமா சார். ஓகே சார். திட்டுங்க சார். திட்டுறது மேல ஏன் திட்டுறேன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? சொல்லுங்க சார். நீங்களே சொல்லுங்க. காரணம் சொல்லுங்க. என் மாமா பேரு மயில்சாமி சார். அதான் சொல்லிட்டீங்களா சார்? அவருக்கு அழகான ஒரு பொண்ணு மயில் சார். ஓஹோ. அந்த மயிலை பிக்கப் பண்ணலாம் நினைச்சிருக்க சொல்ல சரிதான் விடு. மாமா என்ன பண்ணிட்டாருன்னா வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண பேசினாரு. ஓ, இப்போ இதுக்காக திட்ட போறீங்க? ஆமா சார். ஓகே, திட்டுங்க சார். அவன் மட்டும் என் கையில கச்சான்னு வச்சியா செருப்பாலை தூக்கி போயிட்டு மிதிப்பேன் சார். பேமானி அவன், சோமாரி, கேப் மாறி, ஆமா சார், மொல்ல மாறி, அவனெல்லாம் எதால அடிக்க முடியுமா? அடி அழுகுன முட்டந்துனா மூஞ்சி மேலே போடு. காலில் வரும்போது காலில் இருந்து தேடி. அவனுக்கு எவ்வளவு திமிருந்தா என் மாமா அத்தையை உசார் பண்ணிடுறான். அவன் பொண்ணை நான் உசார் பண்ண கூடாதா? சொல்லுங்க சார். கரெக்டா தான் சொல்றீங்க நீங்க. உன் மாமாவை பீச்சாங்கையால மூஞ்சி மேலே அடி போய் அடிக்கிறியா? அடிதான் சார். வாங்க நம்ம குரூப்பா சேர்ந்து வேணா அடிப்போம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க ரொம்ப உங்களோட தாய் மாமா ரொம்ப அழகா திட்டினீங்க. அவர் வந்து இவருக்கு பொண்ணு கொடுக்கலன்ற ஒரு கோவத்தில் திட்டாரு. இது மாதிரி நீங்களும் யாரையாச்சும் திட்டணும்னா டைரக்டா திட்ட முடியாது. இது இப்போ எங்க மூலியமா திட்டிக்கிட்டீங்க, உங்களை யாருமே பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு வருது உங்களுக்காக. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் 0.0 டகுல் எஃப்எம். ஏண்டா பரவாயில்ல, நீயும் சேர்ந்து திட்டினதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சி போச்சு. கையில் கிடைச்சா நீ அவ்வளோதான் பார்த்துக்க. ஏன் பின்ன நீ கூட சேர்ந்துட்டு இருக்கல? அவங்க பொண்ணு தரலையாமா? அவனுக்கா தரல? அவனுக்கு தானே தரல.
ஆமாயா அவன் திட்டான், நீயும் கூட சேர்ந்துட்ட. சரி பரவாயில்ல விட, அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். பிரச்சனை வராது. என் வாய்ஸ் தெரியும், உன் வாய்ஸ் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து வராதுன்னு என் வாய்ஸ் தெரியும் நீ. உனக்கு எனக்கு பிரச்சனை வராதுன்னு. அடுத்த காலர் வராங்க, இது அட்டன் பண்ணி கொடுக்குறேன். சரியா? இரு. ஹலோ, திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம்ல நீங்களும் திட்டலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்து வீட்டில் துணி காய போட்டிருக்காங்க. அந்த காய போட்ட துணி காஞ்சி கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து சேஃபாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயத்தை தகவலை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததா காலர். ஹலோ வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க சார்? சனிய சகட. யாரு? சனிய சகட. சனிய சகடையா? சொல்லுங்க சார், நீங்க உங்க பேரு இதுதானே? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் சார்? மாமா மயில்சாமி. ஒரு நிமிஷம் சார், உங்க ஃப்ரெண்ட் இங்க இருக்காரு, குத்துறோம் சார். மயில்சாமி பேசு. மயில்சாமி சோக் அவன் தானே. யாருல என்ன திட்டுறங்க? சொல்டா மயில. டேய் என்ன திமிரு இருக்குன்னா என்ன திட்டுற? ஆமா வாங்கிக்க. யாருங்க சார்? திருநெல்வேலி நம்ம பேரை பார்த்தா கொந்தளிக்கும். திருநெல்வேலி கொந்தளிக்குமா அண்ணா? அவ்வளவு திமிரு இருந்தா என்ன? நான் திட்டுனா அவங்க மச்சான் தானா திட்டுறான். மச்சானுக்கு எனக்கும் 1000 இருக்குண்டா. 1999 தெரியாது. நீ எப்படியா திட்டலாம்? நான் திட்டலாம். சார் சார் 2 பேரும் சேர்த்து வெட்டுவோம். இல்ல நான் ஒண்ணுமே உங்களை திட்டல சார். நான் அப்பவே சொன்னேன், உங்க மச்சான் தான் கோவத்துல இருக்காரு நீங்க பொண்ணு கொடுக்கலன்றதுனால. பட் இவர் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன். அததான் சார் நானும் சொன்னேன். சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. புதுசா பையனை ஒருத்தனை ஆர்ஜியாவா சேர்த்திருக்கேன். அவன் தான் சார் திட்டினா சார். அவனை தூக்கி போட்டு மிதியில வாங்க சார், அவன் ஆவடியில் தான் இருக்கு. அட்ரஸ் கொடுக்குறாங்க சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். சொல்லல. இல்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சார், வாங்கிருங்க. சரியா? கட் பண்ண திட்டுவாரு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவன் ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இந்த திண்ணனூர் வழியா போவான் சார். நீங்க பைக்கில் போவான், பிடிச்சிங்க சார். வச்சிருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சொல்லி வையில சொல்லி வச்சிருக்கேன் சார். ஓகே சார், பாய். ஓகே, திஸ் இஸ் நீங்களும் திட்டலாம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி சார் வந்து இவரையே திட்டிருக்காரு. ஸோ எவ்வளவு என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆள் மாற்றி ஆள் திட்டுறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணுக்கு கண்ணு தெரியலனாலும் அவர் எங்கேயோ இருந்தாலும் இவர் எங்கேயோ இருந்தாலும் திட்டுகளை வாங்குறாங்க. ஜாலியா இருப்பா, திட்டுகளை வாங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதை டைரக்டா செய்ய முடியல. இந்த ஒரு அழகான ஒரு சூப்பரான கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக கேட்டுட்டீங்க. உங்களுக்காக பாடல் வந்து திஸ் இஸ் 0.0 டபுள் எஃப்எம். அடிப்பாருங்களா? வந்து அடிக்கல மாட்டார் அவர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, அவர் எனக்கு தெரியும். அவர் அடிச்சா உனக்கு வலிக்காது. ஏன் தேவை? அவர் அடிக்கும் போது உனக்கு உயிர் இருக்கு. முதல் அடியிலே காலி. நீ தானே பேசுன, நீ திட்டுற. முன்ன எவன் திட்ட சொன்ன? நான் அவங்கள தானே திட்ட சொன்னேன். நீ என்ன பேசணும்? குடிகாரனா பேசுறது என்ன? அவன் திட்டும் போது கூட சேர்ந்து உடனே திட்ட சொன்ன. அட்ரஸ் சொல்ல மாட்டேன். என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டே சரி, நான் சொல்லாம ஓகே சூப்பர். 0.0 எஃப்எம்ல வந்து சூப்பரா பார்த்து இந்த டபுள் எஃப்எம்ல கேட்டு இது வரைக்கும் நிறைய ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல மக்களுக்கு தேவையான சில ஷோக்களை கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் ஆர்ஜே முல்லை அண்ட் ஆர்ஜே கோதண்டம். பாய் பாய்.